முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த நேரத்தில் அவர் வக்கரத்திலிருந்து நீச்சகதியிலிருந்து வெளியே வர்றதே ஒரு பெரிய பாக்கியம் என்று கூட சொல்லும். நம்மளுக்கு தீமை நல்லது நடக்கலனாலும் பரவாயில்ல, தீமை நடைபெறாமல் இருப்பதே பெரிய நன்மை தான். ஒரு மனுஷனுக்கு தீமைகள் நடைபெறாமல் இருப்பதே இந்த மாதம் நன்மைகள் நடைபெறும் என்று சொல்லலாம். ஒரு மனுஷன் அதான் நிலைமையே. ஏன்னா அவர் நீச்சகதியிலிருந்து வெளியே வந்துட்டாவே போதுமான அளவுக்கு நம்மளுக்கு பிரச்சனையிலிருந்து நாம் வெளிவருகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்க போகுது. 11ஆம் தேதி அவர் வக்கர நிவர்த்தி அடையத்தும் 19ஆம் தேதி செவ்வாய் பகவான் வக்கரத்திலிருந்து வெளியே வர்றதுக்கும் எல்லாமே நீச்சகதியிலிருந்து வெளியே வருவதும் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரங்க நோய் நொடிகள் முதல்ல விலகிறது பெரிய மாற்றம். அதுவும் இல்லாமல் தொந்தரவான விஷயங்கள் எதனா நம்மளை கண் உறுத்தி கொண்டிருந்தா அதிலிருந்து வெளிப்பட போகிறோம். பிள்ளைகள் உடல்நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்க. அவங்க மூலியமாவோ திருமணம் பந்தத்தை உருவாக்கக்கூடிய காதம், இந்த காதல் திருமணம் அவங்க பிள்ளைகள் நம்மளுக்கு கவனிச்சினே இருந்தனா கூட அவங்க காதல் திருமணத்தை ஏற்படுத்தி தந்துடுவாங்க. இந்த நேரத்தில் அவங்க திருமணம் பண்ணிக்கிற மாதிரியே ஒரு சுச்சுவேஷன்லாம் மாறிடும். அதில் தான் நம்மளுக்கு தாக்கத்தை கொடுக்குமேகண்டி மனம் சஞ்சலம் வருமேகண்டி, மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. தொடர்ச்சியாக நம்ம இல்லறத்திலேயோ நம்ம சுப நிகழ்ச்சிகளையோ நாம் கலந்து கொள்ளக்கூடிய காலம் இனிதே ஆரம்பிக்கின்றது. இந்த விருச்சிக ராசிக்காரங்க ஒன் பை ஒன் வெளியே வர்றதுக்கான காலம் என்று கூட சொல்லுவேன். இனிமேல் இந்த மாதமே அதுக்கான அலைவரிசைகள் தென்படும். அவங்க ரிலீஃபால் ஆகிறதுக்கு தொந்தரவான விஷயத்திலிருந்து விடுபடுறதுக்கான அமைப்பு சூரியன் நிலைப்பாடு நன்றாக இருக்குது ஐயா. ஒரு 13 தேதி வரைக்கும் பொறுமையோடு இருங்க. அந்த 13 தேதி அதனால தான் சொன்னேன், 13லேருந்து நம்மளுக்கு 11ல் ஆரம்பித்து 19 வரைக்கும் தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் தெரியும். இந்த பதிவனை காண இருப்பது என்னன்னா, பிப்ரவரி மாத ராசி பலனை பார்க்க போம். இந்த 2025 2வது மாதம் என்று சொல்லக்கூடிய இங்கிலீஷில், அதாவது ஆங்கில மாதம் என்று சொல்லக்கூடிய பிப்ரவரி மாதத்தை நாம் காண இருக்கிறோம். 1ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் சுவாமி. மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கு எவ்வாறு இருக்க போது விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்னென்ன கொடுக்க போகுது? 1-2-2025 முதல் 28-2-2025 வரைக்கும் என்னென்ன கொடுக்கும், கிரகங்களால் நம்மளுக்கு என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்க போகுதுன்னா, முதல்ல நம்ம ராசிநாதனை இப்பொழுது இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா 19ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் வக்கரம், அதாவது நீச்சகதியிலிருந்து தவறான விஷயத்தில் நாம் மேற்கொண்டிருந்த பிரச்சனைகள் அனைத்தும் உடல் உபாதைகளாகட்டும் அதை சரி செய்யறதுக்கான அமைப்பு என்னென்ன இருக்குது, அதுலேருந்து நாம் எப்படி வெளியே வரலாம், என்னென்ன விஷயத்துலேருந்து நாம் வெளியே வர முடியும், நோய் நொடியோ அல்லது பிரச்சனைகளோ அல்ல தீர்க்க முடியாத கடன் பிரச்சனையோ, ஏன் நம்மளை இது மாதிரிலாம் தொந்தரவு பண்ணிட்டு இருக்குன்னா, நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் இப்பொழுது வக்ரம் பெறுகின்றார். அதுவே உங்களுக்கு ஃபேவர். அவர் 8ஆம் இடத்துல வந்தாலும் ஓரளவுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் தரும், நான் இல்லைன்னே சொல்லலை. தொந்தரவான விஷயங்கள் இருக்கும். வீட்டில் தேவையில்லாத விஷயத்தை நாம் கடுகடுன்னு பேசுகிற மாதிரி தான் வருங்கடே. தவறான விஷயங்களோ தவறான பாதைகளோ செயல்படாமல் இருப்பது பெரிய பாக்கியமாக மாறும். இந்த நேரத்தில் வெளியூர் பயணங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கான அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி தரும். வெளியூர் பயணமோ வெளிநாடு போகிறதுக்கான பயணங்களோ நம்மளுக்கு தவிர்க்க முடியாமல் செல்லுகின்ற பாக்கியம் பெறுகின்றது ஐயா. முக்கியமான விஷயம், ஏன்னா இந்த நேரத்தில் அவர் வக்கரத்திலிருந்து நீச்சகதியிலிருந்து வெளியே வர்றதே ஒரு பெரிய பாக்கியம் என்று கூட சொல்லும். நம்மளுக்கு தீமை நல்லது நடக்கலனாலும் பரவாயில்ல, தீமை நடைபெறாமல் இருப்பதே பெரிய நன்மை தான். ஒரு மனுஷனுக்கு தீமைகள் நடைபெறாமல் இருப்பதே இந்த மாதம் நன்மைகள் நடைபெறும் என்று சொல்லலாம். ஒரு மனுஷன் அதான் நிலைமையே. ஏன்னா அவர் நீச்சகதியிலிருந்து வெளியே வந்துட்டாவே போதுமான அளவுக்கு நம்மளுக்கு பிரச்சனையிலிருந்து நாம் வெளிவருகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்க போகுது. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் 12ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் இப்பொழுது 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம் பூர்வ புண்ணியத்தில் உச்சம் பெற்று ராகுவோடு சம்பந்தப்பட போற மெயினான விஷயம். இந்த நேரத்தில் இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த காலத்தை, இந்த மாசத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாம விலை உயர்ந்த உபகரணங்களோ அல்லது செல்வங்களோ பிள்ளைகள் மூலியமாவோ இல்லை நம்ம சொத்துக்கள் மூலியமாவோ நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. இந்த நேரத்தில் தயவு செய்து இதுவரைக்கும் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனைகள், விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திடீர் திருமண வாய்ப்புகள், திடீர் திருமண காங்கியம், அதாவது என்னென்ன வேலைகள் தடையா நின்று போச்சோ, இந்த 6 மாத காலமாக நம்மளுக்கு எந்த வேலையுமே சரியான முறையில் நடக்கலை, எல்லாமே ஆப்போசிட்டாக நடந்துட்டு இருக்கு சாமி, எனக்கு 7ல் குரு இருந்தும் சரியில்லைன்னா கரையில்லை, அதெல்லாம் எதுவும் மாற்ற முடியாது.
இனிமேல் வருகின்ற காலங்கள் நம்மளுக்கு சக்சஸ் கொடுக்கின்ற காலங்களாக தான் இருக்க போகுது. எதையுமே சரியா செய்ய முடியல சுவாமி, நான் ஏதோ வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி, முக்கியமாக இந்த வக்கர நிவர்த்தி அடைகிறாரு இந்த மாதமே குரு பகவான். அதனால உங்களுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் இந்த 19ஆம் தேதிக்கு அப்புறமே எல்லாமே சக்சஸ் கொடுக்கும். 11ஆம் தேதி அவர் வக்கர நிவர்த்தி அடையறதும், 19ஆம் தேதி செவ்வாய் பகவான் வக்கரத்திலிருந்து வெளியே வர்றதுக்கும், எல்லாமே நீச்சகதிலிருந்து வெளியே வருவதும் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரங்க நோய் நொடிகள் முதல்ல விலகிறது பெரிய மாற்றம். அதுவும் இல்லாமல் தொந்தரவான விஷயங்கள் எதனா நம்மளை கண் உறுத்தி கொண்டிருந்தா அதிலிருந்து வெளிப்பட போகிறோம். பிள்ளைகளால் நம்மளுக்கு எதுவும் சரியான முறையில் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம், பிள்ளைகளாலோ புகுந்த வீட்டுக்காலங்களோ நம்மளுக்கு எதுவும் சரியான முறையில் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை நல்ல பாக்கியம். இந்த சுக்கிர பெயர்ச்சியும் ராகுவோட சம்பந்தப்படுவதாலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் செல்வத்தையும் வாரி வழங்கும். பயப்படவே தேவலை சாமி. பிள்ளைகள் உடல்நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்க. அவங்க மூலியமாவோ திருமணம் பந்தத்தை உருவாக்கக்கூடிய காதம், இந்த காதல் திருமணம் அவங்க பிள்ளைகள் நம்மளுக்கு கவனிச்சினே இருந்தனா கூட அவங்க காதல் திருமணத்தை ஏற்படுத்தி தந்துடுவாங்க. இந்த நேரத்தில் அவங்க திருமணம் பண்ணிக்கிற மாதிரியே ஒரு சுச்சுவேஷன்லாம் மாறிடும். அதில் தான் நம்மளுக்கு தாக்கத்தை கொடுக்குமேகண்டி மனம் சஞ்சலம் வருமேகண்டி, மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. அதுவும் நன்மைக்கு தான். திருமணம் என்பது எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு முறை தான் கிடைக்கும், அதுவே பெரிய விஷயம். அது நடைபெறக்கூடிய காலம் திடீர் திருமண வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பை சுப நிகழ்ச்சிகளை நம்ம கலந்துக்கும். இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நம்ம இல்லறத்திலேயோ நம்ம சுப நிகழ்ச்சிகளையோ நாம் கலந்து கொள்ளக்கூடிய காலம் இனிதே ஆரம்பிக்கின்றது. இந்த விருச்சிக ராசிக்காரங்க ஒன் பை ஒன் வெளியே வர்றதுக்கான காலம் என்று கூட சொல்லுவேன். இனிமேல் இந்த மாதமே அதுக்கான அலைவரிசைகள் தென்படும். அவங்க ரிலீஃபால் ஆகிறதுக்கு, தொந்தரவான விஷயத்திலிருந்து விடுபடுறதுக்கான அமைப்பு, சூரியன் நிலைப்பாடு நன்றாக இருக்குது ஐயா. ஒரு 13 தேதி வரைக்கும் பொறுமையோடு இருங்க. அந்த 13 தேதி அதனால தான் சொன்னேன், 13லேருந்து நம்மளுக்கு 11ல் ஆரம்பித்து 19 வரைக்கும் தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை தரம் உயர்த்துக்கான அமைப்பு இந்த மாதம் பிப்ரவரி மாதமே நிறைய மாற்றங்களை கொடுக்க போது. விருச்சிக ராசிகள் வேலைக்காக நான் காத்துட்ருக்கையா, அரசாங்க உத்தியோகத்துக்கு காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அரசாங்கம் உத்தியோகம் பெறுகின்ற காலமாகவும், ஒரு 13 தேதிக்கு அப்புறம் எக்ஸாம் எழுதுறதோ அந்த அரசு சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுறதுக்கோ, ஐயா நான் அரசியல்வாதியாக இருக்கேன், நான் பாதுகாப்பு துறையில் வங்கியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், வங்கி சார்ந்த விஷயத்துலையோ ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கான அமைப்புகளோ எனக்கு ஏற்படும்னா கண்டிப்பாக ஏற்படும். தைரியத்தோட தன்னம்பிக்கையோடு நீங்கள் செல்லுபடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேலை அமைப்புகள் நிமித்தமாக இருக்கும். உங்களுக்கு எல்லாமே தொடர்ச்சியாக வந்த வண்ணமே காணப்படும். இனிமேல் தடை என்பது இல்லை உங்கள் வாழ்க்கையில். இனிமேல் தடை கிடையாது. எதிர்த்து போராடக்கூடிய அமைப்பை இறைவனே நம்மளுக்கு தானாக தந்துட போகிறான். அதனால் பயப்படணும் அவசியமே இல்லை. அந்த சுக்கிர பகவானும் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியிலிருந்து நாம் விடுபடுறதுக்கான அமைப்பு இந்த நேரத்தில் எல்லாம் விட்டு விலகுது. தொந்தரவான விஷயம் விலகுதுன்னு சொல்லிட்டு நாம் அவரை நினைச்சு நாம் கும்பிட்டு வேண்டி தான், வேற வழியே கிடையாது. இந்த காலம் பொன்னான காலம் என்றே எடுத்துக்கலாம். இந்த லாட்டரி வாங்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் யாருன்னா இருந்தாங்கன்னா அதிலிருந்து இவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு லாபத்தை சம்பாதிக்கின்ற, லாட்டரி விற்கிறவங்க, லாட்டரி வாங்குறவங்க, இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் போட்டவங்கெல்லாம் இந்த முறை திருப்பியும் முதலீடுகள், ஐயா நான் வங்கிலையோ அல்லது வட்டி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஏற்புடைய மாதமாக இருக்கும். திடீர்னு பார்த்தோன்னா கை நிறைய செல்வத்தை வந்து வாரி வழங்குற மாதிரியே இந்த அமைப்புகள் ஏற்படும் சாமி. இந்த மாதமே ஓரளவுக்கு அவங்களுக்கு தெம்புகள் வரும். ஓரளவுக்கு பரவாயில்ல, அவர் சொல்கிறாரு, அது ஜோசிக்கார் சொன்னது உண்மைதான் பழகுது அப்படின்ற எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் உருவாகும். இந்த எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் உருவாகும். ஜோதிடம் உண்மையை தான், பொய் கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணமும் இந்த தாக்கத்தை ஏற்படுத்தி தரும் விருச்சிக ராசி. ஏன்னா அந்த மறைபொருள் என்று சொல்லக்கூடிய தேடுதல், அந்த காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் அதிபதி அல்லவா விருச்சிக ராசிக்காரங்க, மறையை தேடுகின்றார்கள். இந்த கால் அடிபடுறது, கையில் அடிபடுறது, அடிவயிறு பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து முடிந்த பிறகு உங்களுக்கான காலங்கள் மாற்றி அமைக்கும். அவர் மிதுனத்துக்கு போகும்போதே ஓரளவுக்கு இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய பாக்கியத்தை இந்த நேரத்தில் பெற்றுடுவீங்க. நாம் இடம் விட்டு இடம் போலாம், இந்த மாதம் உங்களுக்கு அந்த இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய பாக்கியமெல்லாம் இருக்கும். ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஐயா. வருமானம் நல்லா இருக்கும். தேவையில்லாத விஷயத்துக்கோ தேவையில்லாத ஆளுக்கு ஜாமீன் போடுற விஷயமும் இந்த நேரத்தில் வச்சுக்காதீங்க. மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது சுவாமி. இந்த மாதம் முழுவதும் செல்வங்கள் சேர்க்கக்கூடிய மாதம். கல்வி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். கல்வி சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு, கல்வி அமைப்பில் நான் வச்சு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை ஈட்டி தரக்கூடிய காலமாக இருக்கும்.
அதனால் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் அந்த நிறுவனத்தில் நடந்த சிக்கல்லாம் இதெல்லாம் இருந்தால் அதிலிருந்து வெளியே செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் அமையும் சுவாமி. குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடையிறதால இதுவரைக்கும் திருமண தோஷத்தை தாங்கி கொண்டிருந்தவங்களுக்கு எல்லாம் திருமண விடை பெற்று, அதாவது அந்த தோஷம் விடை பெற்று திருமண பாக்கியம் கிட்டுகின்ற, குழந்தை பேரு சித்திக்கின்ற காலம், இந்த சக்சஸ்ன்னு கூட சொல்லுவோம். ஒரே வார்த்தை சொல்ல போனால் இனிமேல் சக்சஸ்ங்க. விருச்சிக ராசிக்காரங்க மனம் உடைந்து வாழ்ந்தவர் அனைவருக்கும் இது விடுதலை பெறுகின்ற மாதமாக, அதாவது எப்படி சொன்னா, நான் சிறை தண்டனையாக கூட இருக்கட்டும், இல்லை கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் மாட்டி இருந்தவங்களுக்கு கூட இதுலேருந்து எப்படி வெளிவந்தீங்கன்னே தெரியாது. பார்த்தா ரிலீவ் பண்ணி விட்டு நாம் விடுதலையிருந்து நாம் வெளியே வந்துடுவோம். 100க்கு 100 பாகம் விருச்சிக ராசிக்காரங்க பிரச்சனையிலிருந்து வெளிப்படக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போது. இது பொன்னான காலம் என்று கூட சொல்லுவோம். அதாவது தகவல் தொடர்பாகட்டும், வேலை அமைப்புகள் இருந்தவங்களாகட்டும், ஐயா என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, நிறைய பிரச்சனைலாம் நான் பண்ணிட்டேன், தேவையில்லாமல் லஞ்ச வழக்கெல்லாம் சிக்கிட்டேன், அப்படி நான் செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கின்றேன்னா ப்ரொமோஷனோட வேலை கிடைக்க போதுங்க. ஒரே சொல்ல, ப்ரொமோஷனோட டிரான்ஸ்ஃபர் கிடைச்சி உங்களுக்கு வேலைக்கான அமைப்பு அங்கீகாரம் கிடைக்கின்ற காலமாகவும் இந்த பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து நிறைய மாற்றங்கள் கிடைக்க போகுது. நோய் நொடியில் வாடிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் 15 தேதி வரைக்கும் பொறுத்துங்க. அதிலிருந்து ஓரளவுக்கு நீங்களுக்கு எல்லாம் விடுதலையாகி நீங்கள் வெளி வந்துடுவீங்க. இந்த கிட்னி பிரச்சனை, முதுகுத்தண்டு பிரச்சனை, கர்ப்பப்பை ப்ராப்ளம், இதில் இருக்கிறவங்களுக்கு சிறுநீர் ப்ராப்ளம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு, சுகர் பிபி அதிகமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் விடுதலை பெறுகின்ற மாதமாக, நோய் நொடியிலிருந்து விடுதலை பெறுகின்ற மாதமாகும். ஸ்கின் அலர்ஜி மட்டும் கொஞ்சம் இருக்கோ, அதில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துங்க. அந்தரங்க உறுப்பு என்று சொல்லக்கூடிய இடத்துல ஸ்கின் அலர்ஜிலாம் வர்றதுக்கான காலமாக இந்த காலம் இருக்கையா. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். திருத்தணிகை சென்று வாருங்க. அந்த வள்ளி தெய்வயானை சுப்பிரமணிய சுவாமியை வழிபடுங்க. திருமண தோஷங்கள், குழந்தை பேரு சித்திக்கின்ற இடமாக அந்த திருத்தணிகையும் வள்ளி மலையும், முக்கியமாக வள்ளி மலையும் தரிசித்து வந்தீங்கன்னா விரைவில் திருமணத்தை ஈட்டி தருவார். இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அனைவருக்குமே சொல்கிறேன், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் திருமணத்துக்காக வயது உடைய மற்றபெல்லாம் கிடையாது. திருமண வயது உடையவர்களுக்கு இந்த காலம் பொன்னான காலமாக அமைய போகக்கூடிய அமைப்பு. இனிமேல் வெற்றி தான். உங்கள் வாழ்வில் வெளிச்சம் கிடைக்கின்ற மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே தொடுவதெல்லாம் சக்சஸ் சக்சஸ் சக்சஸ். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.